கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபேசியர் 5வது அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது ஆவியினால் நிறைந்து அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ இந்த நிறைகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹல்லேலூயா. வெறுமையான இடத்துல நிரப்புறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெறுமையான காலியான பாத்திரத்தில் நிரப்பப்படுவது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆவியில் நிரப்பப்படுறோமா? நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். ஆமென். நிறைவான பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது குறைவானவைகள் எல்லாம் நம்மை விட்டு அகன்று போயிடும், நீங்கி போய்விடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போது பரிசுத்த ஆவினால் நாம் நிரப்பப்படுகிறோம் அப்படின்னா எந்தெந்த காரணத்தினாலெல்லாம் நாம் நிரம்ப வேண்டும், நாம் நிரம்பி இருக்கிறோம், இதற்கான அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு சில வசனங்களை ஒரு சில காரியங்களை மட்டும் நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது எதனால நம்ம நிரப்பப்படுகிறோம் அப்படின்னா கர்த்தரை பாடுவதினாலே, பரிசுத்தத்தில் நம்ம கர்த்தரை துதிக்கிறதுனால நம்ம என்ன பண்ணப்படுகிறோம் அப்படின்னா நிரப்பப்படுகிறோம். ஸ்தோத்திரத்தினாலே நாம் நிரப்பப்படுகிறோம். தெய்வ பயத்தால் நிரப்பப்படுகிறோம். கீழ்ப்படிதலினாலே, தேவனுக்கு முற்றுமுடிய கீழ்ப்படுகிறதுனாலே, தேவனை முழுமையான அன்பினாலே நம்ம ஆராதிக்கிறதுனால. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஸ்நானஸ்தானம் எடுக்கிறாரு, ஜலத்திலிருந்து கரையேறாரு. தேவ ஆவியினாலே என்ன பண்ணுறாரு? நிரப்பப்படுகிறார். நிரப்பப்பட்ட பிறகு அவர் வனாந்தரத்தில் போகும் பொழுது பிசாசு வரான். அப்போ வரும்பொழுது அந்த சோதனையை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? ஜெயித்தார். ஹல்லேலூயா. இன்று ஆராதனை வேலையில் கரங்களை தட்டி உற்சாகமாய் நிரம்புகிற நாம் ஜெயம் எடுக்கிறோமா? சாத்தானை ஜெயிக்கிறோமா? பிசாசின் காரியங்களை கிரியைகளை அழிக்கிறோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து பிசாசை வார்த்தையினாலே துரத்தினார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆவியில் நிரப்பப்படுகிற ஜனங்களை பார்த்தா எதற்கு எடுத்தாலும் பிசாசு என்ன இப்படி பண்ணிட்டான், பிசாசு என்ன இப்படி பண்ணிட்டான், பிசாசு அதை செஞ்சிட்டான், அவன் இதை பண்ணிட்டான், பிசாசு தான் பண்ணிட்டான். ஹல்லேலூயா. பிசாசை வார்த்தையில ஜெயித்தவர். ஹல்லேலூயா. ஆவில நிரப்பப்பட்டு இருந்தோம் என்றால் பிசாசை ஜெயிக்கிற ஒரு வல்லமைய அபிஷேகத்தை தேவன் அவர் கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். பரிசுத்த ஆவில நிரப்பப்பட்டவர்கள் பிசாசை கண்டு பயப்படவும் மாட்டார்கள். பிசாசை பிசாசு செய்துட்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஜெயம் எடுக்கிற யெகோவா நிசி கூட இருக்கும் பொழுது எல்லாவற்றும் அவங்களுடைய வாழ்க்கையில ஜெயத்தை மாத்திரம் கட்டளையிடுகிற தேவனா அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எலிசபெத் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுறாங்க. ஹல்லேலூயா. மரியாளை ஆசீர்வதித்தார்கள் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இன்று பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிற எத்தனை பெண்கள், எத்தனை ஸ்திரீகள் மற்ற பெண்களை பார்த்து ஆசீர்வதிக்கிறாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர், எத்தனை ஆண்கள் மற்ற ஆண்களை பார்த்து, எத்தனை பெண்கள் மற்ற பெண்களை பார்த்து ஆசீர்வதிக்கிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிறவர்கள் மற்றவர்களை ஆசீர்வதிப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சகரியா என்ன பண்றாரு? பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுறார். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிற நாம் ஹல்லேலூயா எத்தனை பேர் தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறோம்? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இன்று நிரப்பப்படுகிறவர்கள் தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறோமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. பேதுரு சீஷர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி திருவசனத்தை தைரியமா பேசினாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ ஆவியினாலே நிரப்பப்பட்டால் இன்னைக்கு ஒரு சில காரியங்களை மாத்திரம் நம்ம தியானிச்சோம். என்னெல்லாம் தியானிச்சோம்? கர்த்தரை பாடுவோம், பரிசுத்த வாழ்க்கை இருக்கும், ஸ்தோத்திர பலியினாலே கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். இயேசு கிறிஸ்து எப்படி வார்த்தையினாலே பிசாசை ஜெயம் கொண்டாரோ அப்படி நம்ம ஜெயம் எடுப்போம். ஹல்லேலூயா. மற்றவர்களை வாழ்த்துவோம். எலிசபெத் எப்படி பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டு மரியாளை ஆசீர்வதித்தார்களோ அப்படி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாய் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக நாம் இருப்போம். சகரியா பரிசுத்த ஆவினால் எப்படி நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் சொன்னாரோ அதே போல தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களாக நம்ம இருப்போம். சீஷர்கள் எப்படி பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு திருவசனத்தை தைரியமாய் பேசினார்களோ, பிரசங்கம் பண்ணினார்களோ, சுவிசேஷம் அறிவித்தார்களோ, சிலுவையில் அறையப்பட்டு அவரை பிரசங்கம் செய்தார்களோ அப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கிரியைகள் மாறும். ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் இல்லாமல் ஆவியில் நிரப்பப்படுகிறோம் என்றால் அது என்ன ஆவி என்பதை நாம் அறிந்து இந்த கடைசி காலத்தில் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதில்தான் நித்திய ஜீவன் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.